ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி ஒரு ஸ்திர வாரம் சனிக்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம சில வானத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் கூட ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகள். இந்த மாசி மாதத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருப்பாரு. அண்ட் நம்ம கண்ணுக்கு இங்கேருந்தே நம்ம நேக்கட் ஐல வந்து சுக்கிரனை வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ கடந்த ஒரு 15 20 நாட்களாக நமக்கு வானத்துல இருக்கக்கூடிய இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு வினோதமானதும் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துல 4 கிரகம் இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, உங்களோட நேக்கட் ஐல கண்டிப்பா இந்த சுக்கிரன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதுல சந்திரனும் கூட பக்கத்திலேயே இருக்காரு. அண்ட் புதன், ராகு. ஸோ ஜென்ரலி சூரியனுக்கு பக்கத்துல வந்து சூரியன் கூடவே தான் புதன் இருப்பாரு. இப்ப நமக்கு சூரியனுக்கு கொஞ்சம் அந்த டிகிரீஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. ஸோ மீனத்துல 4 கிரக சேர்க்கை இன்னைக்கு இருக்கு. எப்படி இருக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதோட நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்துல கேட்கணுமா, சந்திரன் வேற வந்துட்டாரு, ராகு வேற கூட இருக்காரு. ஸோ 1ஆம் தேதி எந்த விதமான டென்ஷனையும் நீங்க எடுத்துக்காதீங்க. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பிகினிங்ல நமக்கு வீட்டில் வேலை பண்றவங்க, ஹெல்பர்ஸ், இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிரைவர்ஸ், இல்லை நமக்கு கீழே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் திடீர்னு வேலையில் எனக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க, இல்லை எனக்கு வந்து லீவ் கொடுங்க, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடும். என்னடா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையை வச்சுருக்கோம், இன்னைக்கு வந்து இப்படி நம்மளை வந்து பண்ணுறாங்களே அப்படின்ட்டுனே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி திங்ஸ் தான். பட் ஸ்டில் இந்த சந்திரன் ராகு அதுவும் புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நிறைய தேவையில்லாத மென்டல் வரிஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு ப்ராப்ளம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், இல்லை ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மேட்ரே இல்லை. லீவாக எடுத்துக்கோ, நான் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். சேலரி ஹைக்கா இப்போ என்கிட்ட கேட்காத, ஆமாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வென் யூ போஸ்ட்போன் திங்ஸ் கண்டிப்பாக நமக்கு வீல் கெட் அ சொல்யூஷன். ஸோ மேஷராசிக்காரர்கள் மென்டலி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல கோயிலுக்கு போங்க. அதாவது இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனான்னு சொல்லுவோம். நம்ம மனசுக்கு என்ன கோயில் பிடிக்குதோ போங்க. இன்னைக்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த மாசமே சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், லாபத்துல 4 கிரகங்கள் கேட்கவே வேண்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்க பண்ணலாம். இல்லை வந்து இன்னைக்கு நம்ம வந்து தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான உலோகங்கள் வந்து வாங்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய லாபகரமான விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நவகிரகத்திற்கு போய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கோ கருடனுக்கோ லாபத்துல 11 நெய் தீபம் போடுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை கொஞ்சம் நீங்க வெளியூர் போறதோ, இல்லை வெளிநாட்டினுடைய தொடர்புல நீங்க வந்து கொஞ்சம் மற்றவர்களை போய் சந்திப்பதோ, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதற்கு இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கு இந்த நாள் நீங்க ஒரு விதையை விதைக்கலாம். அது ஒரு பெரிய மரமாக வளர வாய்ப்புகள் உண்டு. பெரிய மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி நேயர்கள், பாக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள், இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ராகு, புதன், சுக்கிரன், இது எல்லாமே பித்ருக்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது சனிவாரம் வேற. ஸோ ஒரு நல்ல சிவன் கோயில், பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் போங்க. நல்லா நீங்கள் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, நவகிரகத்திற்கு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நல்லெண்ணெய் வந்து கோயிலுக்கு தானம் பண்ணுங்க. பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பக்காரகன் சூரியன் 8ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்திருக்கார். ஸோ உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நவகிரக வழிபாடு சிறந்தது.
சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல நிறைவு இருக்கும். இருந்த போதிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம். பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. நமக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன் இது எல்லாமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஸோ இன்னைக்கு அரிசி தானம் பண்ணுறது நல்லது சிவன் ஆலயத்தில். கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதிய காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு பெருமாள் ஆலயத்தில் தாயாரையும் பெருமாளையும் வணங்கலாம். முடிந்தால் குருவாயூரப்பன் சன்னதியில் இன்று நெய் விளக்கு ஏற்றுவது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே முடியும். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பண உதவி பெறலாம். பொருளுதவி மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். குழந்தைகளிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளிடத்தில் தேவையில்லாத சண்டைகளையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்களினால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதக பலனை தரும். இன்று வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு அலுவலக விஷயமாக இருந்து வந்த ஒரு முக்கிய முடிவினை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தெளிவு ஏற்படும். குழந்தை விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திடமும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உண்டு. 7.5 சனியால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் வரும். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இதுவும் நல்லபடியாகவே முடிவடையும். இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நவகிரகத்தை தீபம் ஏற்றலாம். மீனராசி அன்பர்கள் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்டதில் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு தீர்மானமும் மனதிற்கு திருப்தியும் தரக்கூடியதாகவே அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு தெளிவு தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜன ஜாதகத்தில் ராசி அல்லது லக்னத்தில் இருந்து 8ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது அமைந்தால் என்ன மாதிரியான பலனை தரும்? 2ல கேது இருந்தால் 8ல் ராகு வரும். 2ல் ராகு இருந்தால் 8ல் கேது இருக்கும். பொதுவாக இந்த 2 நம்ம குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? கேது இருந்தால் நம்ம இப்போ நீங்கள் சிம்ம லக்னம் கேத்து கன்னியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ல் அதுவும் புதன் வீட்டில் கேத்து இருக்குது. ஸோ இந்த புதன் நீச்சமாக போயிட்டாருன்னா நம்ம என்ன பேசுகிறோன்னே புரியாது. நம்மளுடைய வார்த்தைகளில் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வார்த்தைகளில் தெளிவே இருக்காது. இதில் 2ல் ராகு இதோட சூரியன் சனி செவ்வாய் இதெல்லாம் இருந்தது. நீங்கள் துலா லக்னம். ஸோ 2ல் விருச்சிகத்தில் ராகு செவ்வாய் சனி சூரியன் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் மிகைப்படுத்தி பேசுபவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா பொய் சொல்கிறவங்களாக இருப்பாங்க. அதுவும் நீங்கள் கடக லக்னம் 2ல் சிம்மத்தில் சூரியன் சனி ராகு இல்லைன்னா கேது இதெல்லாம் இருந்தாலே அவங்க வார்த்தைகளை நம்பவே முடியாது. ஸோ நிறைய பொய் பேசுவாங்க. இந்த ராகு கேது 2ல் இருக்குன்னா உடனே இவங்கெல்லாம் ராகு தோஷம் கேது தோஷம் காலசர்ப்ப தோஷம்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 2ல் ராகு 8ல் கேது இல்லை 2ல் கேது 8ல் ராகு இருந்தால்
குடும்பத்தில் நம்மளுடைய வார்த்தை மற்றும் குடும்பஸ்தானம் இதுதான் நமக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமே தவிர உங்களுக்கு ராகு கேது தோஷம் இல்லை நாக தோஷம் சர்ப்ப தோஷம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.